அடுத்து நம்ம அண்ணியார் வந்தாங்க. அக்கா தமிழிசை அக்கா, கொஞ்சம் அவசரப்படாம இருங்க, உங்க உணர்வை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இன்னும் அது நடைமுறைக்கு வரணும். மற்ற சிக்கல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மொத்தமா போய் நன்றி சொல்லுவோம், வேணா நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லாம சொன்னாங்கடா. இதுவரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்று தேவையில்லை என்று பல கட்சிகள் முழங்கி கொண்டிருந்த நேரத்தில் நேற்று மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. எனவே நிச்சயமாக மக்கள் விரும்பும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதை வரவேற்கும். ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அன்பு தலைவர் எங்களுக்கு காட்டிய வழியின்படி எங்கள் கட்சிக்கு ஜாதியோ மதமோ கிடையாது. அனைவரும் ஒரே குலம், ஒருவரே தெய்வம் அப்படின்ற வகையில கேப்டன் எங்களுக்கு வகுத்த வழியில் தான் நாங்க எப்பொழுதும் பயணிப்போம். அந்த வகையில் இன்னைக்கு மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. அது எந்த வகையில மக்களுக்கு பலன் அளிக்க போகிறது, நாட்டுக்கு பலன் அளிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துப்போம். நேற்று தான் அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது எந்த அளவு நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனளிக்க போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்கிறேன்.